பகுதி 41. செல்வம் மகளை இனி கவனிக்க நினைக்க, அவளோ இனி கடுகளவும் அவர்களை கண்டுகொள்ளப் போவதில்லை என உறுதி கொண்டாள். செல்வம் ஒரு வாரம் தனக்கு நேரத்தை எடுத்துக்கொண்டார். லிண்டாவுடனான உறவை துண்டித்துக் கொண்டார். அதற்கு அவர் பெரிய அளவில் இழந்தது என்னவோ அவரின் பேங்க் பேலன்ஸ் பாதியை. போனது போகட்டும், சம்பாதித்துக் கொள்ளலாம், முதலில் மகளை கவனிக்கலாம் என நினைத்து காத்திருந்தார். காலையில் சோஃபாவில். வீட்டில் தோட்டக்காரர், சமையல்காரர் தவிர யாரும் இல்லை. இத்தனை நாள் என்ன நடந்தது வீட்டில் என பார்க்காதவர் முதல் முறை வேலைக்காரர்கள் வைத்து வீட்டை சுத்தம் செய்து தூராவுக்கு பிடித்த சில வர்ண விளக்குகளை ஹாலில் சேர்த்தார். அவளுக்கு பிடித்த பல வண்ண பூக்கள் ஹாலை அலங்கரித்தது. மாற்றம் உடனே வந்துவிட்டது என நினைக்க வேண்டாம். அவள் கேட்ட கேள்வி அந்த மாதிரி. தன் உதிரத்தில் உதித்த தன் மகள் இப்படி பல கேள்விகள் கேட்டு கூனி குறுக செய்ய ஒரு நொடி அவருக்கு உள்ளமே நொந்துவிட்டது. எத்தனை பிசினஸ் பார்த்து பணம் சேர்த்து நிம்மதியே இல்லை அவருக்கு. மனைவி வேறு ஒருவனோடு. இவர்கள் காதலை அவள் உடல் அரிப்பு என கொச்சைப்படுத்தியதில் என்ன தவறு? தூரா நிலையில் தான் இருந்தால் கண்டிப்பாய் இந்த அளவுக்கு நடமாடியிருப்பதே அரிது என அவருக்கு தோன்றியது. கூனி குறுகி சின்ன பெண்ணவள் முன்பு நிற்க நேர்ந்தது அவர் மனதில் பசுமரத்தாணி போல பதிந்துவிட்டது. காத்திருந்து அவள் அறைக்கு போய் பார்க்க அங்கு அவள் பேகை மாட்டிக்கொண்டிருந்தாள். வாசலில் நின்றவரை கொஞ்சமும் திரும்பி ஏன் அப்படி ஒருவர் அங்கு நிற்பதை கூட பொருட்படுத்தாமல் அவள் பாட்டுக்கு கிளம்பி பின் சமையல்கார பெண்மணியிடம் சொல்லிவிட்டு போனாள். வேலைக்காரரிடம் சொல்லும் மகள் தன்னை கண்டுகொள்ளாமல் போக அவ்வளவு வலித்தது உள்ளுக்குள். பின் மெதுவாய் வாசல் வந்தவர் பார்க்க அவளோ ஒருவன் பைக்கில் ஏறி கொண்டிருந்தாள். அதில் ஒரு பெண் ஏற்கனவே இருக்க மூவரும் அமர்ந்திருக்க பைக் புறப்பட்டது. யார் அவர்கள்? அதுவும் காம்பவுண்ட் உள்ளே வந்து அவளை பிக்கப் செய்ய. டிரைவர் வாசுவை சத்தம் போட்டு கூப்பிட வந்தவர் சொல்லி சென்றார். தூராமாவுக்கு இன்னைக்கு காலேஜ் இல்லைங்க ஐயா. அப்புறம் எங்க பேக் எடுத்துட்டு போறா? நேகா பாப்பாவோட அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் டேவாம், அங்க போறாங்க. நேகா அரவிந்த் 2 பேரும் தூரா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வேலைக்காரர்கள் சொல்ல வேண்டிய நிலைமை. அதை எண்ணி கொஞ்சம் கவலை அடைந்தார். மீண்டும் மாலை அவளுக்காக காத்திருக்க அவள் லேட்டாக வந்தாள். நண்பர்கள் கூட வந்தனர் உள்ளே. செல்வத்தை கண்டவர்கள் நிற்க அவரோ இயல்பாய் வாங்க வாங்க அரவிந்த், நேகா, ஏன் நின்னுட்டீங்க, வாங்க. இருவரும் ஒரு சேர தன் தோழியை பார்த்தார்கள். இந்த கொஞ்ச நாட்களில் அவளை பற்றி அதிகம் புரிந்து கொண்டவர்கள் செல்வம் அழைத்து எப்படி போவார்கள் உள்ளே? நண்பர்கள் பக்கம் சின்ன ஸ்மைலை போட்டவள் செல்வம் பக்கம் திரும்பி, என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்குள்ள வர உங்க பெர்மிஷன் வேணும்னா நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன் சொல்லிவிட்டு நடக்க போனவள் கையை செல்வம் பிடிக்க யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கோபம் கொண்டாள். கையை ஓங்கினாள். ஆனால் அறையவில்லை. ஆனால் முகம் செத்துவிட்டது அவருக்கு. நேகா, அரவிந்த் இருவரும் தூரா என கத்த இவர் அடிச்சு அந்த பாவத்தை எங்க கொண்டு போய் கழுவுறது? ஏற்கனவே இவங்களுக்கு பொண்ணா பிறந்ததே பல பாவம். சரி, நீங்க நிக்கிறீங்க, பெத்த பாவத்துக்கு எனக்கு செலவு பண்ண உரிமை இந்த வீட்டில் இருக்கு, வாங்க உள்ள. நண்பர்களை அழைத்து கொண்டு அறைக்குள் போனவள் பின் கதையடைத்து அவர்களோடு சேர்ந்து கிச்சனில் நூடுல்ஸ் செய்து சாப்பிட்டு பின் அவர்களை வழி அனுப்பினாள் சிரித்த முகமாய். மகளின் சிரித்த முகம் அவர் கண்ணுக்குள் ஒட்டி கொண்டது. கை ஓங்கும் அளவுக்கு கோபம் என்றால் அவள் எந்த அளவுக்கு வேதனையை அனுபவித்திருப்பாள் என நினைத்து உள்ளம் கலங்கினார். அடுத்த 2 வாரம் 3 வாரம் என 2 மாதங்கள் கடந்துவிட்டது. ஆனாலும் தூராவிடம் அவரால் நெருங்க முடியவில்லை. அவர் நெருங்க முயற்சிக்கும் நேரம் வார்த்தை என்னும் சாட்டையை சுழற்றி அவரை வெறுத்து ஒதுக்கி போனாள். இதற்கு தீர்வு என யோசித்து அவளின் நண்பர்களை தேடி போனார். அவர்களிடம்தான் தூராவோடு சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என நினைத்து எல்லாம் சொன்னார். மாறிவிட்டதாக மன்றாடினார். அவர்களும் தோழிக்காக சரி என அப்போதைக்கு தலையசைத்து வைத்தனர். இங்கு லல்லி நிலைமை மோசமானது. லல்லியிடம் பேசி அவளையும் தூராவோடு சேர்த்து வைத்து மீண்டும் ஒரு குடும்பமாக வாழ நினைத்தார் செல்வம். ஆனால் லல்லியோ பிரணவ் சிங்கிடம் தன்னை விட்டு விலகச் சொல்லி சொல்ல அவனோ பித்து பிடித்தவன் போல அவளை யாருக்கும் விட்டுத்தரமாட்டேன் என மிரட்டினான். அவள் பணம் தருகிறேன் என சொல்லி சொன்னாள். அவள் திருந்தவில்லை. மாறாக பிரணவ் சிங் தன்னை ஆக்கிரமிப்பதை, அதிகாரம் செய்வதை ஓரளவுக்கு மேல் அவள் விரும்பவில்லை. அவனுக்கு அணு நேரமும் அவளோடு கூடி கழிக்க வேண்டும். அவளோடு வன்முறையாக புணர அவனுக்கு அலாதி பிரியம். முதலில் அது பிடித்து போய்தான் அவனிடம் கிறங்கி கிடந்தவள் இப்பொழுது கணவன் மற்றும் மகள் முன்பு அப்படி நின்றதை எண்ணி கவலை கொண்டாள். அந்த கவலையில் இருந்த நேரமும் அவளை தன் வசமாக்கி கொள்ள பார்த்த சிங்கிடமிருந்து விடுபட நினைத்தாள். அவனோ அவளை பணத்தை எடுத்து கொண்டு வர சொன்னவன் அவளுக்கு விஷத்தை கொடுத்து அந்த நேரத்திலும் புணர்ந்து தன்னோடு சேர்த்து கட்டிக்கொண்டு அவனும் விஷத்தை அருந்தி உயிரை விட்டான். சில பைத்தியக்காரர்கள் இது போலவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். மறுநாள் நியூஸ் பேப்பரில் கப்பல் மேல்தளத்தில் அரைக்குறை ஆடையுடன் படுத்து கிடந்த இவர்கள்தான் அலங்கரித்தார்கள். பிசினஸ்மேன்கள் பலருக்கு செல்வம் அவளாகி போனார். கம்பெனி போகாமல் காலம் கடத்தினார். பல நஷ்டங்களை இழுத்து கொண்டார். ஆனால் இது எதற்கும் தூரா பார்வை கூட அவர் மேல் இல்லை. தாய் இறந்த அன்று கூட வழக்கமாய் காலேஜ் போய் வந்தாள்.
வீட்டை நெருங்குகையில் மைக்கோடு வந்து லல்லியை பற்றி பிரஸ்காரர்கள் கேட்க கெட் லாஸ்ட் என கத்திச் சென்றால் மைக்கை பிடித்து தூர எறிந்து. இதில் ஒரு பத்திரிகை வேறு அவர்களின் காதல் புனிதமானது. இறக்கும் தருவாயில் கூட ஒன்றாய் இறந்திருக்கிறார்கள் என சொல்லி பத்தி பத்தியாய் போட்டிருக்க அதை பார்த்த தூராவுக்கு வர்ணன் மேல் கோபம்தான் வந்தது. மானங்கெட்ட காதலுக்கு கூட சேர்ந்து உயிரை விடுகிறார்கள். இவள் உருகி உருகி காதலித்திருக்க வர்ணன் அவள் இறந்த செய்தி உறுதியா என கூட அறியவில்லை. போனை போட்டு கேட்டதற்கும் பாட்டி முக்கியம் என்கின்றான். அவன் மேல் எந்த அளவு காதலோ அதைவிட 4 மடங்கு கோபம் இருந்தது. ஆனாலும் தாலி அவள் கழுத்தில்தான். அவளின் நரக வேதனை கொஞ்சம் நண்பர்கள் மூலம் குறைந்தது என அவள் நினைத்திருக்க அவள் நிம்மதி குலைந்தது அவர்களால் கூட. பகுதி 42. கடந்த காலம். தூரா பலமுறை சொல்லிவிட்டால் தந்தை பெயரை சொல்லிக்கொண்டு ஒரு வார்த்தை கூட அரவிந்தும் நேகாவும் பேசக்கூடாது என. ஆனால் செல்வம் நண்பர்கள் இருவரிடமும் கெஞ்சாத குறையாக பேசி பேசி தூராவை தன்னுடன் பேச வைக்குமாறு சொல்ல இன்றும் அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றியது. தூரா, பாவம் உன் டேடி, சொல்றத புரிஞ்சுக்கோ. யாருதான் தப்பு பண்ணல, இப்போ அவருக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், புரிஞ்சுக்க. அரவிந்த் இன்னொரு முறை அவரை பத்தி பேசுறதா இருந்தா உன் காதலியை என் கையால போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். தூரா வெறும் வாய் சவடால் இல்லை என அவர்களுக்கு தெரியுமே. அதனால் வாயை மூடிக்கொண்டான் அரவிந்த். ஆனால் நேகாவோ, ஏண்டி உங்க பிரச்சனையில என்ன இழுக்கிறீங்க? நான் பாட்டுக்கு வேர்க்கடலை தின்னுட்டு இருக்கேன், என்னை எடுக்காதீங்க. இல்ல தூரா என அரவிந்த் எவ்வளவு ஆரம்பித்தாலும் பேச்சை தட்டி கழித்திடுவாள். அவர்கள் படிப்பும் முடிந்தது. ஆளுக்கு ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆனார்கள். தூராவுக்கு சம்பாதிக்க வேண்டும், நல்ல பிசினஸ் உமனாக வேண்டும் என்றெல்லாம் எண்ணமில்லை. முன்பு இருந்தது அவள் பிசினஸ் ராணியாகி ராஜாவான வர்ணனை பார்த்து கொள்ள வேண்டும் என. ஆனால் என்று வர்ணன் அவள் வாழ்வில் இல்லை என ஆனானோ அன்றே அவளுக்கு பெரிதாய் பிசினஸில் சாதிக்கும் எண்ணமெல்லாம் இல்லை. கடமைக்கு வேலைக்கு போய் நண்பர்களோடு வாழ நினைத்தாள் சந்தோஷமாய். ஆனால் அவளது நண்பர்கள் வேறு கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்க அவர்கள் வேலைப்பளுவில் இவளை பார்க்க கூட நேரமில்லாமல் போனது. அடிக்கடி பேசும் ஃபோன் கால்களும் நின்று போனது. எப்போ ஃபோன் செய்தாலும் டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட், மேனேஜர் வரார் என சொல்லி ஃபோனை வைத்தனர் இருவரும். தூராவுக்கு கடுப்பானது. மீண்டும் தனிமையா என முன்பை விட துவண்டு போனாள். ஆனால் நண்பர்களை விட மனமில்லை அவளுக்கு. என்ன செய்யலாம் என யோசித்து நண்பர்களை அவுட்டிங் வர சொல்ல அன்று அவர்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என சொன்னார்கள். கடுப்பாகி போனாள். முன்பு போல தனியாக இருந்திருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் இப்பொழுது நண்பர்களுடன் இருந்துவிட்டு மீண்டும் தனிமை எனும்போதுதான் கொஞ்சம் இடித்தது. அதிகம் யோசித்தவள் அரக்க குணம் வெளியே வந்தது. நண்பர்கள் இல்லாத தனிமை நேரத்தில் தனக்கென அவர்கள் வேண்டும் என நினைத்து கிளம்பி போனால் அவர்கள் ஆபீஸிற்கு. ஆனால் இருவரும் இவளை பார்க்க வரவில்லை. காரணம், வேலை நேரத்தில் அவர்கள் அனுமதிக்கவில்லை என சொன்னார்கள். ஆனால் இதெல்லாம் செல்வம், நேகா, அரவிந்த் பிளான் தான் என அப்பொழுது தூராவுக்கு தெரியாது. ஒரு நாள் அரவிந்த் பேச்சுவார்த்தையில் வேண்டுமென்றே, இது என்ன உன் அப்பா கம்பெனியா, நம்ம நினைச்ச நேரத்துக்கு பார்த்து பேசி சிரிக்க என்க. அட, இது நல்ல விஷயமாச்சே. நண்பர்கள் மிடில் கிளாஸ், அவர்களுக்கு பணம் தேவை கண்டிப்பாய். அதோடு நண்பர்கள் தன் கூடவும் இருக்க வேண்டும். என்ன செய்ய என யோசித்து நேரடியாக செல்வத்திடம் பேசாமல் மேனேஜரிடம் சொல்லி நண்பர்கள் மற்றும் அவளும் அவளது ஆபீஸில் சேர்ந்து விட்டனர். பாதி கடல் தாண்டியாச்சு என செல்வம் நிம்மதி பெருமூச்சு விட்டார். முதலாளி மகள் என இல்லாது ஒரு தொழிலாளியாக அங்கு வேலை செய்தாள். அதோடு தன் பெயர் எதிலும் முதலில் இருக்க வேண்டும், நண்பர்களும் அப்படியே என அவளும் தொழில் யுக்திகளை கற்றுக்கொண்டு நண்பர்களையும் முன்னிறுத்தி கொண்டாள். இப்படியே நாட்கள் கடந்தது. ஆனால் செல்வம் பக்கம் இன்னும் கடைக்கண் பார்வை கூட செலுத்தவில்லை தூரா. 3 வருடங்கள் தாண்டியது. தூரா ஊழியராய் இருக்க பலமுறை அவர்களின் நல்லதுக்காக குரல் கொடுத்திருக்கிறாள். அவர்களின் தேவையை புரிந்து நிறைவேற்றியிருக்கிறாள். அவர்கள் சப்போர்ட் அவளுக்குத்தான் என்றானது. பல திட்டங்களை தொழிலாளர்கள் நல்லதுக்காக கொண்டு வந்தாள். ஆனால் சில பல திட்டங்களுக்கு மேனேஜரோ செல்வத்தின் அனுமதி வேண்டும் என சொல்ல அதை மட்டும் கிடப்பில் போட்டாள். அரவிந்த் பல முறை அந்த திட்டங்களை கொண்டு வந்தால் இன்னும் நல்லது என சொன்னான். அவர்கள் தொழிலாளர்கள் அதிகம் புலம்புவது அடிப்படை கல்விக்காகவும் நல்ல முறையில் கல்வி கிடைக்கவும் அதிகம் பணம் செலவிட வேண்டி இருக்கிறது. வாங்குகிற சம்பளம் அதிலேயே போய்விடுகிறது என்பதுதான். அவர்களுக்கான பள்ளி கட்டிட கண்டிப்பாய் ரிஸ்க் எடுக்க வேண்டும். இலவச கல்வி எனும் கொள்கை கொண்டு வர நிறைய பணம், நிறைய அனுமதி தேவை. ஆனால் அதை அதிகாரத்தில் இருக்கும் செல்வம் தான் எடுக்க வேண்டும் என சொன்னார்கள். அதை கிடப்பில் போட்டவள் செல்வத்தின் முன் சென்று அனுமதிக்காக நிற்க முடியாது என்றாள். ஆனால் தொடர்ந்து நண்பர்கள், மேனேஜர் வலியுறுத்த பல பெரிய கம்பெனிகளின் ப்ராஜெக்ட் கையில் எடுத்து கொண்டாள். முதலில் அதிக பணம் அல்லாது ஆஃபர் என சொல்லி பலவற்றை குறிப்பிட்ட தேதிக்கு முன்னரே முடித்து தர அவர்களின் கான்டாக்ட் மற்றும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து குவிந்தது. வேலை நேரம் அதிகமானது. ஒரு நல்லதுக்காகத்தானே என அவளும் அதிகம் ஓடினாள்.
ஒரு கட்டத்தில் பல ப்ராஜெக்ட் மூலம் வந்த பணத்தை வைத்து புதிய பள்ளிக்கான அனுமதிகளை வாங்கலாம் என நினைத்து கொண்டிருந்த நேரம் எதிர்பாராத விதமாக அது நடந்தது. அதுதான் செல்வம் வேண்டுமென ஏற்படுத்தி கொண்ட விபத்து. அதுவும் தான் உயிரோடு இருந்தால் போதும் என நினைத்தும் மகள் தொழிலை எம்டி நிலையில் இருந்து கையாளவும் எண்ணி அவருக்கு அவரே வைத்து கொண்ட வினை. அந்த ஆக்சிடென்ட் அவருக்கு நிரந்தர படுக்கையை பரிசாக கொடுத்து சென்றது. பக்கவாதம் வந்தது. அதை கூட சரி செய்து விட்டார்கள், அரை மணி நேரத்தில் கண்டறிந்ததால். ஆனால் படுக்கை அதுவே நிரந்தரமானது. வாக்கர் கொண்டு தாங்கி தாங்கி நடந்து கொண்டிருந்தார் செவிலியர் உதவியோடு. அவரை அணுநேரமும் கவனிக்க செவிலியர் வைக்க வேண்டியிருந்தது. அவரை பாதுகாக்க என அவர் வீடு இருந்தது. தூரா எடுத்துக்கொண்ட ப்ராஜெக்ட் பாதி வழியிலேயே நின்றது. ஆசை நிராசையாக அவளுக்கு விருப்பமில்லை. உழைத்தால் இந்நேரமும். செல்வம் இல்லை என பலர் விலகி போக பார்க்க அவர்களை விட்டொழித்து தனக்கு தனது திறமைக்கு மதிப்பு தரும் பல கம்பெனிகளுக்கு தான் யார் என காட்டினாள். பல பார்ட்னர்ஷிப் வந்து குவிந்தது. தொழிலில் கரை கண்டவளுக்கு எதிரிகள் கூட அதிகமாகினர். கன்னை கோபத்தில் அன்று சுட்டவள் அதன் பின் சுடுவதற்கு முறையான பயிற்சி எடுத்துக்கொண்டாள். அரவிந்த் கூட. அப்படி இருக்க எம்டிஐ வலம் வந்தவள் அவள் கழுத்தில் இருந்த தாலிக்கு யாருக்கும் பதில் சொல்லவில்லை. அதை மறைத்து வைக்கவும் இல்லை. தாலியோ நாளுக்கு நாள் மஞ்சள் கொண்டு பூசி நன்றாகவே இருந்தது. பலர் அவளை பற்றி புறம் பேசினார்கள். அங்கு பலருக்கு தாலி பற்றி தெரியாததால் பலர் கண்டுகொள்ளவில்லை. இப்படி இருந்த நாளில் அவள் அவளது கனவை நிறைவேற்றினாள். பள்ளி திறந்து சிறப்பு பயிற்சிக்கு மட்டும் குறைந்த கட்டணம், மற்றபடி எல்லாமே இலவசம். அவள் வசூலிக்கும் கட்டணம் கூட மறுபடி ஸ்காலர்ஷிப் என அவர்களுக்கே கொடுத்து விடுவாள். குறிப்பிட்ட தொகையை பள்ளிக்கு என ஒதுக்கிட அதிகம் ஓட வேண்டி இருந்தது. குதிரையாய் ஓடியவளை மான் என மற்றவர்கள் நினைக்க அவளோ சீறி பாய்ந்தாள் சிறுத்தையைப் போல. அப்படி முடிந்த பள்ளி ப்ராஜெக்டுக்காக கனடா போனார்கள் அரவிந்த் மற்றும் தூரா. அங்குதான் அவர்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவு அவள் வாழ்வின் இன்னொரு அதிமுக்கிய நிகழ்வு நடந்தேறியது. அது அவளை இன்னும் தள்ளியது நரகத்தில். இதுவரை அனுபவித்ததை காட்டிலும் இன்னும் அனுபவிக்க வைத்தது. பகுதி 43. சந்தோஷமாய் சக்சஸ் பார்ட்டிக்கு கனடா போக ரெடியானார்கள் மூவரும். ஆனால் கடைசி நேரம் நேஹா தானாகவே முன்வந்து தான் வரவில்லை என சொல்ல மொத்தமாய் நண்பர்கள் அவளை காய்ச்சி எடுத்து விட்டனர். இல்லடி, சொன்ன புரிஞ்சுக்க என்றவள் அவளது பிளானை தூரா காதில் போட அவளும் ஒப்புக்கொண்டாள். இறுதியாய் அவர்கள் போவதற்கு முன் எப்பொழுதும் போல தூரா இரத்த தானத்திற்காக மருத்துவமனை போனாள் நண்பர்களுடன். அரவிந்த் அறியாத சர்ப்ரைஸ் ஒன்றை இவர்கள் பிளான் செய்ய தோழி வாழ்க்கைக்காக அரவிந்த் மற்றும் நேஹா இருவரும் கூட ஏதேனும் நல்லது செய்திட நினைத்தார்கள். அடிக்கடி தூரா புலம்பும் ஒன்று அன்றைக்கு இரவு அந்த மோட்டார் அறையில் நடந்தது துளி அளவு கூட ஞாபகம் இல்லை என்பதுதான். ஒருவேளை அப்படி எதுவும் நடந்தே இருக்காதோ என்ற எண்ணம் இவர்களுக்கு இருந்தது. தாங்கள் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தால் போதுமா? அவளுக்கும் ஒரு குடும்பம் வேண்டுமல்லவா? ஆனால் கண்டிப்பாய் தூரா வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டாள் என அவள் இவ்வளவு வெறுக்கும் ஒருவன் கட்டிய தாலியை இப்படி தொங்க போட்டு கொண்டு இருப்பதிலேயே புரிந்து போனது. இருப்பது ஒரே வாய்ப்பு. தூரா வர்ணனை மன்னித்து அவனையே திருமணம் செய்து கொள்வதுதான் என யோசித்தவர்கள் அவன் தப்பே செய்யவில்லை என நிரூபித்தால் போதும் என நினைத்து கொண்டார்கள். வர்ணன் தன் ஃபேமிலியை விட்டு தன்னிடம் வரவில்லை என அவள் சொல்லவே இல்லை. காரணம், காதலனை யார் முன்னாடியும் விட்டு கொடுக்க அவள் விரும்பவில்லை. நண்பர்கள் அறிந்ததெல்லாம் வர்ணன் இவளிடம் தப்பாக நடந்து கொண்டான் என்பதுதான். இரத்த தானம் பண்ணியவளை எல்லோரும் மெடிக்கல் ஃபுல் செக்அப் பண்ணிக்கலாம் என சொல்லி அவளை இழுத்துச் சென்றனர். நேஹாவின் உறவுக்கார பெண் ஒருத்தி டாக்டராய் இருக்க அவளிடம் சொல்லி வெர்ஜினல் செக்அப் செய்ய சொல்லி வெற்றிகரமாக பரிசோதனையை முடித்தார்கள். ரிசல்ட்டை நேஹா வாங்கிக் கொள்வதாக பிளான். வழியனுப்பி வைத்தாள் இருவரையும். கனடா போனவர்களுக்கு காத்திருந்த அந்த நாள் இரவும் வந்தது. இரவு பார்ட்டி என அனைவரும் கிளப்பில் ஆட்டமாய் ஆட அவர்களிலிருந்து ஒதுங்கியே இருந்தனர் தூரா மற்றும் அரவிந்த். ஆனாலும் அவர்களை தேடி வந்த வில்லன்கள் போல அவளது பார்ட்டி கம்பெனி ஆட்கள் அவர்களை வற்புறுத்த இருவரும் கொஞ்சம் லேசாய் உதட்டில் பட்டும் படாமல் கிளாஸை ஒற்றி எடுத்துவிட்டு அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தனர். வந்திருந்தவன் ஒருவன் போதைப் பொருள் அடிமை. அவனோ தனது நண்பர்களை வற்புறுத்த அனைவரும் கலந்து கொண்டனர். தூரா அமர்ந்திருந்த பக்கம் கண்களை பார்க் செய்தவன் அவளை குடிக்கச் சொல்ல அவளோ நாசுக்காக தவித்து விட்டாள். அரவிந்த் முதல் முறை நேஹா இல்லாத பயணத்தில் ரொம்பவுமே அவளை மிஸ் செய்தான். அவளை வாட்ஸ்அப்பில் கொஞ்சிக் கொண்டிருக்க கிண்டல் செய்தாள் தூரா. பின் சத்தம் அதிகமாயிருக்க போனை தூக்கி கொண்டு போனான் அறைக்கு. அம்மணி அவளும் முதலில் கண்ணீரை கண்களில் தேக்கி மிஸ் செய்வதாக சொல்ல இவனும் சேர்ந்து பல ஐ லவ் யூக்களையும் பல இச்சுக்களையும் ஆடியோ மூலம் அனுப்ப ஏக்க பெருமூச்சு விட்டு அதை பெற்றுக்கொண்டாள். ஏனோ இன்று அவளின் நினைப்பு மனதை எரிக்க வீடியோ காலில் கேமரா கதறும் அளவுக்கு பல இச்சுக்கள். பின் ஹார்மோன்கள் கல்லா கட்ட நினைக்க தடை போட்டவன் தூரா எங்கே என பார்த்து வருவதாய் எஸ் ஆனான். இங்கு நேகாவோ அவனது நினைப்பில் ஏடா கூட மெசேஜ்களை ஏற்ற இறக்கம் கொண்டு அனுப்பிட நோட்டிஃபிகேஷன் சவுண்டில் போனை பார்த்தவன் வெட்கமாய் காதலாய் காமமாய் பல பதில்களை எமோஜிகளை அனுப்பி வைத்தவன் புன்னகைத்து வெட்கப்பட்டான் தலை கோதி.
நேரங்கள் கடக்க கடல் கடந்து இருந்தவர்கள் ஏக்கம் பல மடங்கானது. பெண் அவளோ ஓரளவுக்கு மேல் வெட்கம் கொண்டு வேள்வி தீயாய் தேகம் ஏறிய பஞ்சனையில் தலையணையை கட்டி உறங்கியபடி வீடியோ காலில் இருக்க, ஏக்க பெருமூச்சு கொண்டு அவளை பார்த்து கண்களில் நிரப்பிக் கொண்டவன் போதை ஏற்றும் அவள் முகம் கண்டு வழியே போன வெயிட்டரிடமிருந்து எடுத்து வாயில் சாய்த்தான் மதுவை. கண்கள் வழி காதல் போதை ஏற வாய் வழியே சரக்கும் போனது. இதுவே முதல் முறை. போதை தெரியவில்லை அவனுக்கு அதிகமாய். ஆனால் 4-5 கிளாஸ் உள்ளே போனது காரிகையின் கன்னம் தீண்டிட வேட்கை கொண்ட அவனது மேனியாள். அங்கு தலையை 2 கைகளை கொண்டு பிடித்தபடி நின்றிருந்தாள் போதை ஏறிய விழியோடு செந்தூரா. போதை பார்ட்டியோ அவளை வற்புறுத்தி 1 கிளாஸ் குடிக்கச் சொன்னவன் அதில் போதை வஸ்துக்களை ஏற்கனவே நிரப்பியிருந்தான். அவள் 1 சிப் வைத்து நகர்ந்திடுவாள் என எண்ணி கிளாஸ் வாயோரங்களில் படர விட்டிருந்தான் போதை மருந்தை. அவன் தொல்லை தாங்க முடியாமல் நண்பனை கண்களால் துளாவி 1 சிப் வைக்க அடுத்தடுத்த சிப் உள்ளே போனது. அவளோடு கூடி கழிக்க விருப்பம் இல்லாட்டியும் ஆடிட விருப்பம் கொண்டவன் அவள் கையை இழுக்க உதறி தள்ளி நண்பனை தேடி போனாள். அவனோ காதல் ஜுரத்திலும் ஏறிய போதையிலும் தூரா போனை கட் செய்துவிட்டு நேகா போட்டோவை பார்த்திருந்தான். ஒரு வழியாய் 6வது காலில் அட்டன் செய்தவன் தூரா போதையில் அரைப்பெயரை சொல்லவும் காலை கட் செய்து தள்ளாடி பின் வெயிட்டரிடம் ரூம் எண் சொல்லி போனான். இவளோ அவள் அறை எங்கே இருக்கிறது என கேட்டு போதையில் அவனுக்கு கால் செய்தாள். அவன் நம்பர் கால் ஹிஸ்டரியில் முதலில் அலங்கரித்திருக்க அவன் போனை கட் பண்ண இவளும் வெயிட்டரிடம் கேட்டு வந்து சேர்ந்தாள் தட்டு தடுமாறி. அறையை திறந்தவள் உள்ளே போக சற்று நேரத்தில் உள்ளே நுழைந்தான் அரவிந்த். அவளோ ஆடை விலகிய தேகத்தில் அரைகுறையாய் நேகா உறங்கிய போசில் உறங்க அவன் கண்களுக்கு விருந்தானாள் நேகாவாய். சில நிமிடங்கள் கடக்க அவன் உடலுக்கும் விருந்தானாள் தூரா. இங்கு இப்படி இருக்க அங்கு நேகா போனுக்கு வந்து விழுந்தது மெசேஜ். அதுவும் தூரா வெர்ஜினிட்டி ரிப்போர்ட். காலை எழுந்ததும் அதை பார்த்து சந்தோஷப்பட்ட நேகா போனை போட்டால் மாறி மாறி இருவருக்கும். ஆனால் அவர்கள் இருவரும் நடந்த கூடலிலும் ஏறிய மயக்கத்திலும் கிடந்தனர். பகுதி 44. எங்கு போய் இந்த பாவத்தை துடைப்பது? மாண்டு கொண்டாலும் அவனது ஆன்மாவே அவனை கூறாக்கி போடும். இறப்பு கூட அவனை நிம்மதியாய் இருக்க விடாது. எப்படிப்பட்ட பாவச் செயல்! நேற்று வரை தன்னுடைய தோழன் என மார்தட்டி சொல்லிக் கொண்டிருந்தவள் மானம் தன்னால் பறிப்போய் விட்டதே. கத்தி கதறினான் அரவிந்த். அவளோ குளியலறைக்குள் கண்களை விரித்து இரத்தத்தை கண்ணீராய் கசிய விட்டு கொண்டிருந்தாள். பாத்ரூம் தரையில் அமர்ந்திருந்தவள் உடல் டவல் சுற்றியிருக்க அவள் என்னமோ தூக்கு கயிறை கழுத்தில் சுற்றியது. மனம் செத்துவிட்டது. உணர்ச்சியற்ற முகமாய் அமர்ந்திருந்தாள். எந்த சத்தமும் இல்லை. இனி வாழ்ந்து என்ன பயன் என்ற நிலை வந்துவிட்டது அவளுக்கு. அவனோ மொத்தமாய் உடைந்தே போனான். சந்தர்ப்ப சூழ்நிலைதான் காரணம். ஆனால் நடந்ததை இருவராலும் மாற்ற முடியாதே. காலையில் போன் சத்தம் காதை அடைக்க கண் விழிக்காமல் போனை தலையணைக்கு அடியில் தடவிய அரவிந்த் அதை காதுக்கு பொருத்தினான். டேய், ரிப்போர்ட் பாரு, சீக்கிரம் கிளம்பி வா. சந்தோஷத்தில் காட்டு கத்தலாய் கத்திய நேகா லைனில் இருக்க பாதி கண்களை திறந்து மூடியபடி கிடந்தவன் போனை ஸ்பீக்கரில் போட்டு வயிற்றில் ஏதோ குடைய வாஷ்பேஷன் நோக்கி ஓடிட எத்தனிக்க அப்படியே நின்றான் ஆடையற்ற அவன் தேகம் உணர்ந்து. நேகா போனில் இன்னும் ஹலோ ஹலோ என கத்தி கொண்டிருக்க போர்வையை பாய்ந்து எடுக்க போக பார்த்தான். பாவை ஒருவள் கூந்தல் முகம் மறைக்க பெட்டில் படுத்திருப்பதை. அதிர்ந்து நெஞ்சத்தில் கை வைத்து அவசர கதியாய் அருகில் கிடந்த உடையை அணிந்து கொண்டு நெருங்கினான் அவளை. அதற்குள் போனில் இருந்தவள் சொல்லி முடித்திருந்தாள். தோழி இன்னும் கற்புக்கரசிதான் என. செவியில் அவள் சொல்வதை உணரும் நிலையில் அவன் இல்லை. ஆனாலும் அவன் மூளையில் பதிந்து போனது அந்த செய்தி. அதுவும் கூந்தல் மறைத்த முகத்தை பயக்கும் விழிகளோடும் திக் திக் என்றிருந்த மனதோடும் எகிரி துடிக்கும் இதய துடிப்போடும் பார்க்க அந்த பக்கம் நடை போட்டவன் கண்கள் விரிந்தது மொத்தமாய். பாதி முகம் அவளது தோழி போல தெரிய அவசரமாய் அவள் கூந்தலை விலக்கியவன் கண்கள் இடுங்க நெஞ்சில் கை வைத்து விழுந்தான் பின்னே. ஒரு நொடி இதய துடிப்பு நின்றே போனது அவனுக்கு. உடல் வியர்க்க ஆரம்பித்தது. நெஞ்சில் இருந்த உள்ளங்கை வேர்த்திட அவனது இதயம் வெளியே வந்து விழுந்துவிட துடித்து கொண்டிருந்தது. கைகால்கள் சில்லிட்டு போனது. கண்கள் கண்ட செய்தி உண்மையாய் இருக்கக்கூடாது என அவன் உலகத்தில் உள்ள கடவுள் அனைவரையும் வேண்டிக் கொண்டு பார்க்க அவளது கழுத்து முகம் ஆகியவற்றில் இருந்த கீறலும் அவன் உடலில் தெரிந்த மாற்றத்திலும் நிகழ்ந்திருந்த உண்மை சம்பவம் அவன் முகத்தில் செருப்பால் அடித்து உணர்த்தியது காரியத்தின் வீரியத்தை. ஆண்மகன் அவனோ கதறினான். அவனின் சத்தம் அரை முழுக்க எதிரொலித்தது. எவ்வளவு நேரம் அழுதான். ஆனாலும் அவனால் மனம் பொறுக்க முடியவில்லை. அவளோ நேரம் கடந்த அவன் கதறலில் எழுந்து உயிரோட்டம் உறைந்து போக உண்மை உணர்ந்து குளியலறையை எட்டியிருந்தாள். அடங்கிடா வயிற்று வலியும் யோனியின் மென்மையான தசைகள் கொடுத்த வழியிலும் அதிர்ந்த ஜீவன்கள் இரண்டுக்கும் போதை காரணமாக நடந்த ஒன்றாய் இது இருந்தாலும் மற்றவர்கள் முகத்தை பார்க்கும் நினைப்பு கூட இருவருக்கும் இல்லை. சம்பவம் நடந்துள்ளது என்றால் சம்பவத்துக்கு காரணமான இருவரும் புரிந்து கொண்டார்கள். மற்றவரும் போதையில் இருந்துள்ளதாக.
தூரா கண்கள் சத்தமில்லாத வழியோடு கூடிய நீரை வெளியேற்ற அவனோ வாய்விட்டு கதறி கதறி அழுது கொண்டிருந்தான். அப்படியே மயங்கியவள் சத்தம் வெளியே கேட்காது இருக்க அழுது முகம் வீங்கி வெறும் நடைப்பிணமாய் தோழியை நோக்கி நடைபோட்டு பின் கதவை தட்டி ஓய்ந்தான். எவ்வளவோ முடிவுக்கு கதறலுக்கு பின் கதவை திறக்க சொல்லிட அவளிடம் எந்த சத்தமும் இல்லாது போகவும் மேனேஜரிடம் சொல்லி கதவை திறக்க அவனே போய் தோழியை எழுப்பி போர்வை கொண்டு உடலை சுற்றி அவளை மருத்துவமனையில் சேர்த்தான். சாதாரண அழுத்தத்தினால் வந்த மயக்கம் என சொல்லி அன்று மாலை திரும்ப அறைக்கு வந்தவர்கள் இருவர் முகமும் செத்திருந்தது. அவரவர் அறையில் அன்றைய இரவை அழுகையோடும் அடித்து கொண்டும் கதறி தீர்த்தனர். அறையில் உள்ளவை உடைந்தது. இருவரும் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொண்டார்கள். அரவிந்த் இறுதி முடிவாக அவன் மனம் நிரம்பிய காதலி புகைப்படத்தையும் அவள் அனுப்பிய தூராவின் ரிப்போர்ட்டையும் பார்த்து பார்த்து நொந்து போனவன் இறுதி முடிவை கையில் எடுத்துக்கொண்டான் தன்னை மாய்த்து கொள்ள. தூராவின் கன்னை இறுக்கி பிடித்தவன் சரியாக நெற்றிப்பொட்டில் வைத்துக்கொண்டு சாரி என்ற மெசேஜை தூராவுக்கு அனுப்பிவிட்டு கண்களை இறுக மூடிக்கொள்ள பயம் வந்து தொலைத்தது. அவன் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை ஞாபகம் வந்து தொலைத்தது. கண்களை மூடி ட்ரிகரை அவன் அழுத்த போக அவன் கையில் இருந்த துப்பாக்கி இடம் மாறி இருந்தது. தூராவுக்கு அந்த சாரி மெசேஜ் மற்றும் நேகா சொன்ன என்னாச்சு என் ஆளு ஃபோனை எடுக்கல, கொஞ்சம் என்னென்னு பாருடி, சீக்கிரம் கிளம்பி வாங்க, எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க தோழி சொல்லவும் ஞாபகம் வந்தவள் சரியான நேரத்தில் வந்து காப்பாற்றி அவன் முகம் பார்க்க அவன் நிமிரவே இல்லை. ஆனால் சொன்னான் தான் இறந்து விடுகிறேன் என. அவனிடம் எதுவும் பேசாது அவனை இழுத்து கொண்டு பயணம் மேற்கொண்டு வந்து சேர்ந்தாள் அவனது வீட்டிற்கு. இருவருக்குள்ளும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. இதில் அரவிந்த் மனம் கொஞ்சம் கூறு போட்ட விஷயம் யாதெனில் அவளது கற்பு வர்ணால் அல்ல, தன்னால் தான் முதலில் போயிருக்கிறது என்பதுதான். அதை தூரா அறிந்தாள், அவ்வளவுதான். ஆனால் சொல்ல வேண்டிய நிர்பந்தம். இருவரும் ஜடமாய் பயணம் முடித்து வந்திறங்கிய இடம் அரவிந்த் வீடு. அவன் அனிச்சையாய் தூரா முகம் பார்க்க வாசலுக்கு வந்து ஆரத்தி எடுத்தார்கள் சிலர். பயம், செய்த தவறு எல்லாம் சேர்ந்து அடிவயிற்றை கலக்கிட பயத்தோடு நடுங்கிக் கொண்டே உள்ளே போக நேகா கோபமாய் உதட்டை சுழித்து சொன்னாள், சர்ப்ரைஸ். ஆம், அவனுக்கு நிச்சயம் இன்றைக்கு. அதனால்தான் நேகா வரவில்லை கனடா பயணத்திற்கு. அவன் விழிகள் அதிர்ந்து தூரா பக்கம் போக அவள் பார்வை என்னவோ எங்கேயோ இருக்க கைகள் மட்டும் தாலியை இறுக்கி இருந்தது. பெற்றவர்கள் அவசரப்படுத்த நேகா வேறு அவன் போனை எடுக்காததில் கோபமாயிருக்க அவனோ நடந்த சம்பவத்திலும் மனம் தளர்ந்து போனான் மொத்தமாய். என்னடா நிக்கிற, நல்ல நேரம் முடிஞ்சுது, இனி இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு தான் நல்ல நேரமாம். நாங்க தட்டு மாத்திக்கிட்டோம், நீங்க ரிங் மட்டும் போட்டுக்கிட்டா போதும். எந்த பேச்சும் அவன் காதில் விழவில்லை. அவன் ரத்தம் எகிர கத்தினான் ஒரே கத்தாய், கொஞ்சம் எல்லாரும் வாயை மூடுறீங்களா? அவன் கத்தலில் புரியாமல் விழிவிரித்த நேகா கேள்விக்கு பதில் சொல்ல நினைத்தவன் அவளை இழுத்து கொண்டு போனான் அறைக்கு. பயந்து திக்கி திணறி எல்லாம் சொல்லி முடிக்க அவன் கன்னம் பழுக்கும் அளவுக்கு விழுந்தது அறை. நேகாதான் அறைந்திருந்தாள். பகுதி 45. சீச்சி, என் முகத்திலேயே முழிக்காத நீ, போடா வெளியில போடா. கத்திய நேகா கதறி கதறி அவனுக்கு அறைகளை மாறி மாறி கொடுத்து கொண்டிருந்தாள். வாங்கி கொண்டிருந்தான், அவளிடம் எந்தவித எதிர்வினையும் இல்லாமல். அறைக்கு வெளியே அவளது பெற்றோர் சத்தம் கேட்டு என்ன என பதறவும் அவனை இழுத்து கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தாள். கொட்டும் ஷவரில் இருவரும் நின்றிருக்க அவன் நெஞ்சில் அடித்துக்கொண்டு கதறினாள். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்படி 3 பேர் வாழ்க்கையும் போச்சே. டேய் டேய் என்றவள் வழியும் கண்ணீர் ஷவர் நீரோடு போக கதறினாள். அவன் கன்னத்தை தன் இரு கைகளால் இரு பக்கமும் தாங்கி. டேய், என் அரவிந்த் இல்ல, ஒரே ஒரு டைம் சொல்லுடா, இது பொய்ன்னு, இது பிராங்க்னு. அவன் முகத்தை எதிர்பார்ப்போடு பார்க்க அவனோ விம்மி வெடித்து அப்படியே மடங்கி அமர்ந்து முகத்தில் அரைந்து கொண்டு கதறினான். நிச்சய சேலையில் ஆபரணங்கள் மேக்கப் என இருந்தவள் முகம் வெளிறிவிட்டது. அப்போ அவ்வளோதான்ல, அவ்வளோதான் அவ்வளோதான். பிதற்றியபடியே தலையில் அடித்துக்கொண்டு கதறியவள் தோழி முகத்தில் எப்படி விழிப்பது? இனி என்ன செய்வது? தன் காதல், தன் தோழியின் வாழ்வு நினைத்து நினைத்து பார்த்து கதறி எழுதாள். அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஒரு பக்கம் பல வருடங்கள் தாண்டிய காதல், இன்னொரு பக்கம் அவனால் கற்பை இழந்தவள். ஐயோ, கதறிக்கொண்டு அவள் அடித்துக்கொண்டு அழ அதை பார்க்க பிடிக்காமல் அவள் கைகளை இடுத்து பிடித்து கொண்டவன், நீ ஏண்டி அடிச்சுக்கிற? நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் சத்தியமா சொல்கிறேன், தெரிஞ்சு எதுவும் நடக்கலடி. ஐயோ அரவிந்த், நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா? தொடர்ந்து கதவு தட்டும் சத்தம் கேட்டது, கூடவே அவர்கள் கத்தும் சத்தமும். என்னடா பண்ண போற? இருவர் கண்ணீரும் கன்னம் தாண்டி தாடை இறங்கி நெஞ்சம் நனைத்தது. கண்கள் இரண்டும் இடைவிடாத மாரியாய் கொட்டி தீர்க்க அவள் கன்னம் தாங்கி பிடித்தவன் அவள் முகத்தை தன்னோடு இழுத்து ஒட்டி கொண்டு அவள் நாசியோடு நாசி உரசியபடி, ஐ லவ் யூடி, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுடி, என் உயிரடி நீ. கண்களை மூடியபடி அவன் கதறிட இவளும் கதறிட நேரம் போனது. அவன் கண்களுக்குள் அவனை விட்டு யாரோ இழுத்து செல்வது போல தோன்றியது. அவளை இழுத்து அணைத்து கொண்டான்.
உயிர் உயிர் என்றவன் அவள் உயிர் நுழைந்திடும் வழி தேடி அணைப்பை அதிகரித்தான். தூரா இடத்தை காலி செய்ய நினைத்தாள். ஆனால் தோழியின் நிலையை பார்க்க வேண்டி நின்றிருந்தாள். என்னம்மா தூரா ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? கேள்விகள் எல்லாம் அவளை நோக்கி இருக்க பதில் தெரிந்தவளோ தெரியாது என மண்டையாட்டி கண்களை மறைத்து கொண்டாள். சற்று நேரத்தில் அணைத்து கொண்டிருந்தவர்கள் அழுது தீர்க்க அழுகை முடிந்து கேவல் மட்டும் இருக்க கேட்டாள் தூரா. அவளுக்கும் ஷாக். பாவம் உடைஞ்சிட்டா. இதை சொல்லும்போது அவன் குரல் உடைந்து போனது. நேரங்கள் கடக்க அழுதழுது தலையை வலிக்க வந்திருந்தவர்கள் கூட சிலர் அதான் தட்டுமாத்தியாச்சே என பந்திக்கு போயிருக்க, குடும்பமோ வழக்கமான சண்டை இதுவோ என கொஞ்சம் ஆசுவாசமாக ஆனாலும் நெருடலுடன் அமர்ந்திருந்தனர் அறைக்கு வெளியே. என்ன பண்ண அரவிந்த்? தெரியல. நீ தூராவ? அவளாலும் சொல்ல முடியவில்லை. அவனும் கேட்க விரும்பாமல் அவள் வாயை புத்தினான். நீதான் என் மனைவி, அது எப்போதும் மாறாது. அவனை இறுக்கமாக கட்டி கொண்டாள். ஆனால் யோசனை வேறாயிருந்தது. பல வருடம் தாண்டிய காதல். கண்டிப்பாய் அதன் வழி எப்படி என அவளுக்கும் தெரியும். அரவிந்த், போகலாம். ஆனா எதுவும் பேசாத. ஆண்மகன் கையை இழுத்து பிடித்து அரைக்கதவை அடைய, நேஹா, நான் உன்னத்தான், நீதான். கதவு பக்கம் போக போக திணறினான். கதவில் கை வைத்தவள், காதல் என்கிட்ட இருக்கு, ஆனா கூடல் என்றவள் கதவை திறக்க அவனோ அவள் கைகளை உதறினான். நேஹா என கூப்பிட்டவனை பார்வையால் வெறித்து அவள் அம்மா கைகளில் இருந்து வாங்கிய நிச்சய மோதிரத்தை அவன் கைகளில் திணித்து, உங்களுக்கு என்னோட பரிசு சொல்லிவிட்டு நேஹா நடையை கட்ட அவ்வளவுதான். கொதித்து போனான் ஆனவன். அவன் கெஞ்சிக்கொண்டே போக போக அவள் ஒப்பாரியில் ஓடிப்போய் காரில் ஏற நடந்தது புரியவில்லை பெற்றோருக்கு. அவர்கள் வேறு, அவர்கள் பங்கிற்கு குழம்பி நிற்க என்னவென கேட்க பதில்தான் கிடைக்கவில்லை. ஆனால் விட்டேத்தியாய் அழுது கரைந்து இனி அரவிந்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என சொல்லி கார் கதவை அடித்து சாத்திவிட்டாள். அதன் பின் அவளது வீடு வரைக்கும் போய் அவளை பார்க்க முயன்றவனுக்கு விபூதி அடியே. எப்படி தோழி இதை தாங்கினாள் என்று நினைத்து நினைத்து கதறி அழுதாள் நேஹா. எப்படியாவது அவளுக்கு நல்லது நடக்க வேண்டும் என நினைத்து கொண்ட நேஹா வீட்டில் சொன்னால்தான் எதுவும் நடக்கும் என ஒரு வாராய் வீட்டில் சொல்லியும் விட்டாள். அவர்கள் அடைந்த அதிர்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர்களோ தூரா மற்றும் அரவிந்தை திட்டி தீர்த்தனர். உன் ஃப்ரெண்டுன்னு தலையில் தூக்கி வச்சு ஆடினியே, இப்போ பாத்தியா உன் வாழ்க்கைய? சிச்சி, இவனும் பலன்னு பணத்தை பார்த்ததும் பல்ல இடிச்சிட்டு போயிருக்கான் பாத்தியா? இப்படிப்பட்ட ஏகபோக பேச்சுக்கள். அவர்களை பேச பொறுக்காத நேஹா அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி வீட்டில் வாங்கி கட்டி கொண்டாள். தூரா தளர்ந்த நடையுடன் என்றுமே போகாத அந்த அறைக்கு போனாள். கடைசியாய் ஒருமுறை அட்டாக் வந்தபோது கூட அந்த பக்கம் எட்டி பார்த்திடவில்லை. மாறாக மருத்துவமனைக்கு போக ஏற்பாடுகளை மட்டும் கவனிக்கச் சொன்னாள். ஆனால் இன்று போனாள். அவளை பார்த்த செவிலி பெண் வெளியேறினாள் ஆச்சரியமாய். தகப்பனும் நெடுநாள் கழித்து தனது அறையில் அவளை பார்த்தார். ஆனால் கலக்கமான அவள் முகம் பார்த்து இவர் மனதில் கிடி பிடித்தது. கைகளை கட்டிக்கொண்டு அவர் அருகே இருந்த சேரில் அமர்ந்தாள். நிமிராமல், உங்களோட காதல் ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் காரணமா? தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் அவளை பார்த்தார் திடுக்கிடும் நெஞ்சத்தோடு. உங்களுக்கு காதல் லலிதா மேல வராம வேற யாராவது மேல வந்திருந்தா எனக்கு நல்ல அம்மாவா கிடைச்சிருப்பாங்களோ? ஒருவேளை? குதர்க்கமான கேள்வியில் அவளை பார்த்தார் இமைக்காமல். ஆனால் அவளோ தலையை தொங்க போட்டு அமர்ந்திருந்தாள், விரல்களால் பெட்ஷீட்டை சுரண்டி கொண்டு. இல்லைனா நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அவுத்துவிட்ட மாடு மாதிரி போகாம ஏன் கூடவும் கொஞ்சம் இருந்திருந்தீங்கன்னா எல்லாம் சரியா இருந்திருக்குமோ? நான் யார் மேலையும் வீணா நேசம் வச்சிருக்க மாட்டேன். அவருக்கு உடல் குலுங்கியது, கண்கள் பொலபொலவென கொட்டியது. கடந்த காலம் கண்முன்னே வந்து இழிக்க, பணம் பணம், அது போதும், அடுத்து வாழ்க்கையை பார்ப்போம், நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு 2 பேர்ல ஒருத்தர் யோசிச்சு பார்த்துருந்தா கூட என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோ? தூ, இதுக்கு மேல் அவரால் பேச வாய் எழவில்லை. உங்களுக்கு பாரமா இருக்கேன்னு என்னைய அங்கே கொண்டு போய் விட்டீங்க. அங்கே உங்கள் பொண்ணு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அது சரி, பெத்த 2 ஊர் பொறுக்க போனால் அவங்க நடவடிக்கை அப்படித்தான் இருக்கும். சுல்லனை குத்தியது உண்மை. நானாவது நம்ம விதி இதுன்னு இப்படியே இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தன் மேலே ஆசை வச்சு அதில் வாழ்க்கையை தொலைச்சு இப்போ எதுக்கு ஓடுறேன்னே தெரியாமல் ஓடிட்டுருக்கேன் பணத்தை தேடி. எனக்கு இந்த வாழ்க்கை தேவையா? சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய நேரத்தில் என்னைய வார்த்தையால் கொன்ன உன் மனைவி இன்னொருத்தன் கூட. நீ அவளுக்கு போட்டியா? இன்னொருத்தி கூட. தூரா, இப்போ எனக்குன்னு இருந்த 2 உயிரும் என்னால். என்னாச்சு? உனக்கும் நேஹா அரவிந்துக்கும் சண்டையா? நான் வேணா பேசட்டுமா? சட்டென நிமிர்ந்தாள். கண்டிப்பாக பேசுங்க. அவள் சொல்லவும் ஃபோனை அவசரமாய் தட்டு தடுமாறி எக்கி எடுத்து காதில் வைத்தார். ரிங் போய்கொண்டே இருந்தது. என்ன சொல்கிறீங்கன்னா? சொல்லுமா, என்ன சொல்லணும்? காதில் ஃபோன் இருக்க மகள் முகத்தை பார்த்து கேட்டார். அரவிந்த் கூட தூரா பெட்டை ஷேர் பண்ணது 2 பேருக்குமே தெரியாமல் போதையில் நடந்த ஒன்றுன்னு. கேட்டவர் கைகளிலிருந்து ஃபோன் நழுவ அவளோ எழுந்து போனால் அவள் அறைக்கு. அன்றிலிருந்து 2 வாரம் அவரவர் அறையில் பூட்டி கொண்டு கிடந்தனர் மூவரும்.
கம்பெனி பல குடும்பங்கள் சம்பந்தப்பட்டது. கம்பெனி நட்டமானால் மொத்த குடும்பமும் தன் பொருளாதாரத்தை இழந்துவிடும் என செல்வம் சொல்லிக் கொடுத்த மாதிரி மேனேஜர் தூராவிடம் ஒப்பிக்க அவளோ கம்பெனி போனாள். அதன்பின் நண்பர்களையும் வர வைத்தாள். அதன்பின் கம்பெனிக்கு நண்பர்கள் மூவரும் வந்து சேர்ந்தனர். ஆனால் எந்த பார்வைகளும் பேச்சுவார்த்தைகளும் அவர்களுக்குள் இல்லை. பார்த்தவர்கள் அனைவருக்கும் தெரிந்து போனது அவர்கள் பிரிவு. காரணம் யாரும் அறியவில்லை. ஆனால் தூராவின் தாலி மட்டும் உள்ளே கிடந்தது, ஆடையை தாண்டி வெளியே வராமல். நேஹா மற்றும் அரவிந்த் பெற்றோர்கள் இவர்கள் கம்பெனி போவதை தடுக்க அவர்கள் கேட்ட மாதிரி தெரியவில்லை. மனதளவில் மூவரும் நொறுங்கி போயிருந்தனர். மூவருக்கும் வலி அதிகம்தான். இப்படியே போக நேஹாவிற்கு மாப்பிள்ளை பார்க்கிறேன் என அவர்கள் வீட்டில் ஆரம்பிக்க அவளோ வீட்டில் ஆட்டமாய் ஆடி தீர்த்து வந்து சேர்ந்தாள் ஆபீஸ். அவள் முகம் சரியில்லாது போக இங்கு அரவிந்துக்குத்தான் பயங்கர வலி. அவன் வலியை போய் பேச அவளோ அழுது ஓடியே விட்டாள். வீட்டில் தொடர்ந்து தொல்லை செய்ய அரவிந்த் அன்றி வேறு யாரையும் நினைத்து பார்க்காதவள் அந்த முடிவிற்கு வந்தாள். மொத்தமாய் உலகை பிரிய எடுத்த முடிவு. ஆனால் அதன்பின் தூர ஆரம்பித்தாள் அவள் ஆட்டத்தை.